வரங்கள் பெற்று வந்தாய் நீ வணங்கி உன்னை. உலகியலில் சிறிய துன்பம் உண்டானால் போதும் அதற்கே மனசோர்வடையும் மாந்தர்கள் இருக்க, இவர்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டே இத்தகைய யோக தவ தர்ம செயல்களை செய்து தன்னை காண வருபவர்களுக்கெல்லாம் ஆற்றல் வழங்கிய அந்த கோமானை, அரங்க பெருமானை என்ன சொல்லி வாழ்த்துவது? எதை கொண்டு அவரது திருவடிகளை வணங்குவது? ஆனால் அனைத்தையும் செய்துவிட்டு தான் எதுவும் செய்யவில்லை என்பார். எமது தலைவன் சுப்பிரமணியனான ஞான பண்டிதன் செய்தான் என்பார். அவரது முதன்மை சீடன் அகத்தீசன் செய்தார் என்பார். எல்லாம் வல்ல வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் செயல் என்பார். அது மட்டுமா, எமது குருநாதர் கரூர் முனிவர் ஆசி அப்பா என்பார். முதுபெரும் ஆசான் காகபுஜண்டர் ஆசி என்பார். அவர் என்பார், இவர் என்பார். ஆனால் தான் யார் என்பதை மட்டும் கூற மாட்டார். ஆனாலும் உண்மை சீடனுக்கு புரியாமலா போகும்? சதா அவரை சிந்தையில் சிந்திக்கும் போது அவரே சாட்சாத் பரபிரம்ம சொரூபி ஆறுமுக பெருமானின் பரிபூரண அருளும் ஆற்றலும் மட்டுமல்ல, தெய்வீக தன்மையை பெற்றவர். தாயினுமிக்க தயாபரன், தந்தை என்ற சொல்லிற்கு நிகரானவன், குரு என்று சொல்வதற்கு உயர்வானவன், தெய்வம் என்பதற்கு இணையானவன், அனைத்திற்கும் மேலானவன், நம் மனதில் இடம் பெயராதவன், நமது ஜென்மத்தை கரை சேர்க்க வந்த அருளானவன், சிவராஜ யோகி தவராஜ சிங்க பரமானந்த சதாசிவ சர்க்குரு மெய்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகரை தரிசித்தால் போதும், மாற்றங்கள் நம்மை மாற்றியே தீரும், ஏற்றங்கள் வந்தே சேரும். குருவின் திருவடியே உண்மை தெய்வத்தின் சன்னிதானம். குரு